இமீடியட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு அவசரமா சர்ஜரி பண்ணி ஆகணும். ஆனா எந்த ஒரு டாக்டருமே இல்ல. அந்த சமயத்துல தான் ப்ரொஃபசர் அந்த இடத்துக்கு வராரு. ப்ரொஃபசர் வந்ததுமே கேட்கிறாரு, எங்க சர்ஜரி பண்ற டாக்டர்? அவங்க அவசரமா லீவ்ல போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த டாக்டர் சாதாரணமா லீவ் எடுக்க மாட்டாங்களே. ப்ரொஃபசருக்கு ஏதோ தப்பா படுது. அதனால டாக்டரை தேடி ப்ரொஃபசர் கிளம்பிடுறாரு. அங்க போனா வேற யாரும் இல்ல, சின்ன பொண்ணு தான் இருக்கிறா. அவ முகமே ஒரு நிமிஷம் மாறி போயிருது இந்த ப்ரொஃபசரை கண்டோட்டி. ப்ரொஃபசரும் உள்ள போறாரு. ப்ரொஃபசருக்கு ஏதோ தப்பா படுது. இந்த பொண்ணு உடம்புல முகமெல்லாம் காயமா இருக்கிறனால உள்ள போயிட்டு உட்கார்ந்ததுமே இந்த பொண்ணு டீ ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ப்ரொஃபசர் வேணான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு கொடுத்ததும் அந்த பையன் வேணாம்னு சொல்றான். இந்த பொண்ணு அந்த பையனை அதட்டினதுமே அவன் எடுத்து குடிச்சிட்டு அவன் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசரோட பேச்சு கொடுத்துட்டு இந்த பொண்ணு உள்ள போறா. உள்ள போயிட்டு அந்த பையனுக்கு தான் கோல் எடுக்கிறா. கோல் எடுத்து திட்டுறா. சீக்கிரமா வந்து ப்ரொஃபசரை கூட்டிட்டு போ திரும்பி, இல்லன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போதே ப்ரொஃபசர் அந்த இடத்துல இல்ல. ப்ரொஃபசர் எங்க அப்படின்னு தேடும்போது ப்ரொஃபசர் ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான். அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த இடத்துல போயிட்டு சொல்றாங்க. நேத்து இப்படி நான் வந்துகிட்டு இருக்கும் போது இவன் என்ன தொந்தரவு பண்ணா, அதனாலதான் இதை பண்ண வேண்டியதாயிருச்சு. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் கேட்கிறாரு. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு. நைட் ஆகனோட்டி காட்டுல கொண்டு புதைச்சிருமே அப்படின்னு சொல்றாங்க. உன்னால தனியா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் கேட்கிறாரு. ஓ பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா ப்ரொஃபசர் கிளம்பி போறாரு. போகும்போது இந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வருது ப்ரொஃபசர் மேல. கார் பின்னாடியே ஓடி போயிட்டு ப்ரொஃபசருக்கு முன்னாடி நின்று பெலமா சிரிச்சிட்டு நாளைக்கு காலையில நான் வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு